ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீலா மீன் ரொம்ப சுவையாக எப்படி பொரிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சீலா மீன் என்றாலே யாருக்கு தான் பிடிக்காது. அந்த அளவுக்கு இதனோட ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சீலா மீனை நாம் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி அல்லது பொரிச்சு சாப்பிட்டாலும் சரி, அதனோட சுவையே தனி சுவைன்னு சொல்லலாம். இதோட இன்னொரு பேர் கூட வஞ்சர மீனுன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இதை நெய் மீனுன்னு சொல்லுவாங்க. இப்படி பல வகையான பெயர்களை கொண்ட மீன் தான் சீலா மீன். இப்போது நாம் பொரிக்கிறதுக்கான எடுத்துக்கொண்ட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு சீலா மீன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே இருக்குது பாருங்கள். இந்த மீனை கழுவும் போது சிறிதளவு கல்லுப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மீனுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம். நான் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப காரம் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மீனில் மசாலா சேர்க்கும்போது மீனில் அதிக அளவு தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா க்ளீனாக வடித்து எடுத்துடணும். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மீனை ரொம்ப டேஸ்டியாக கொடுக்கக்கூடியது தான் இந்த புளி. ஒரு சின்ன அளவு துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 4 ஸ்பூன் தண்ணியிலே நம்ம கரைச்சா போதுமானதாக இருக்கும். அதிக தண்ணீர் விடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி கரைச்சி அந்த மசாலாவோட ஊற்றி அப்படியே நல்லா அந்த மீனோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நாம் புளி சேர்த்து பண்ணுறதுனால இதனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த மெத்தடில் தான் மீனே பொரிப்பீங்க. அந்த அளவுக்கு இதனோட சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நாம் சேர்த்ததான மசாலாவை எல்லா மீனோடையும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம். இந்த மசாலாவுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நார்மலாக சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சமையல் எண்ணெயை 2 ஸ்பூன் அளவு நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நாம் இந்த எண்ணெயை சேர்க்கும்போது இது வெது வெதுப்பாக இருந்தாலும் போதுமானதாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த மாவை இந்த மீனோட நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நாம் மீனை எடுத்து சாப்பிடும்போது மீன் காரசாரமாக இருக்கும். இந்த மீனுக்கு மசாலா சேர்க்கும்போது நம்ம தண்ணி சேர்த்து பண்ணக்கூடாது. அந்த மீனில் உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே போதும். அடுத்ததாக நம்ம ஆயில் சேர்த்ததுனால அதனோட சேர்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா இந்த மீனோட நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். நார்மலாக நீங்கள் வெளியிலே ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா ஊறி மீன் அப்படியே கரெக்டாக ரெடியான பதத்தில் இருக்குது. இந்த டைம் வாங்க பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 100 ml அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்தது நாம் மசாலாவில் பிரட்டி வச்சுருக்கிறதான மீனை சேர்த்துடலாம். நான் ஒரு 2 மீனை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம். இது வேகட்டும். இந்த மெத்தடில் நம்ம மசாலா சேர்த்து மீன் பொரித்து எடுக்கும்போது மீன் நல்லா காரசாரமாகவும் மொறுமொறுன்னும் நமக்கு கிடைக்கும். இப்போது மீன் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு.
ஒரு 3 நிமிஷம் ஆச்சு பெரட்டி போடுறேன் பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம பெரட்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் அளவு வேக வச்சா போதும். இப்போ பெரட்டி போட்டதான மீன் 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. 6 நிமிஷம்தான் அழகாக நமக்கு இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா மீனையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த எண்ணெயில் அழகாக நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும். அதிகமாக எண்ணெய் சேர்க்காததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து நிறைய பேர் மீன் பொரிச்ச எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டோம், வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம கம்மியான அளவுலே அழகாக நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட மீன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக அதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் நம்ம இந்த மெத்தடில் பொரிச்சு எடுத்துடலாம். நான் சேர்த்ததான மீன் மசாலா எல்லா வகையான மீனுக்குமே பொருந்தும். எந்த வகையான மீனாக இருந்தாலும் இந்த மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் புளி சேர்த்து பண்ணுறதுனால இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப வந்து நமக்கு இதே மாதிரி பொரிச்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதனோட சுவை தனி சுவைன்னு சொல்லலாம். மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுறதான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஆதரவளித்த உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நமக்கு மீன் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சீலா மீனை நம்ம சாப்பிட்றதுனால இதில் அதிக அளவுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் தான் வந்து இருக்குது. இதில் ஒமேகா 3யும் இருக்குது. இதயத்தை நல்லா பாதுகாக்கக்கூடியதாகவும் பக்கவாதம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மீன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். படிக்கிறதான குழந்தைங்களுக்குமே நம்ம அடிக்கடி உணவில் இந்த மீனை சேர்த்துக்கலாம். இது நினைவாற்றலுக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூளை வளர்ச்சிக்குமே சிறந்த ஒரு மீனுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் ஏராளமான நன்மைகளை கொண்ட மீன் தான் சீலா மீன். இப்போ நம்மளோட சீலா மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அதே மாதிரி இதனோட டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.